தியாகி பொன் சிவகுமாரனுடைய நினைவு தின பகிர்வாக அவர் மாணவர் பருவத்திலேயே மாணவர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக குறிப்பாக தரப்படுத்தலுக்கு எதிராக நடத்திய போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியவர். அப்பொழுது நாங்கள் பாடசாலை மாணவர்களாக இருந்து கொண்டு அவருடைய தலைமையிலே பல ஊர்வலங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி இருக்கின்றோம். மருதனார் மடத்திலிருந்து பாத யாத்திரை போல யாழ்ப்பாண நகரம் வரை சென்றிருக்கின்றோம். பாடசாலைகள் ஒரு பிரச்சார கூட்டங்களை நடத்தி பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டியிருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துறை சம்பரா கல்லூரியிலே நாங்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நடத்திய பிரச்சார கூட்டத்திலே தமிழ் மாணவர் பேரவையைச் சேர்ந்த சத்தியசீலன் தலைவர், அதே போல அரியரட்னம், தியாகி சிவகுமாரன் போன்றவர்கள் பங்கு பெற்றிய கூட்டத்திலே ஆயுத போராட்டத்துக்கு ஆயுதம் அங்கு வருமாறு கேட்ட பொழுது எங்களுடைய மாணவர்களிலே ஒருத்தரை காட்டி இவர் கட்டியிருக்கின்ற சீக்கோ வாட்சு உங்களுக்கு எப்படி வருகின்றது, கள்ள கடத்தல் மூலம் வருகின்றது, அதுபோல நாங்கள் கொண்டு வர முடியும் என்று தியாகி சிவகுமாரன் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு மாணவர் பருவத்திலேயே நாங்கள் எவ்வளோ அவர் தமிழாட்சி மாநாட்டிலே தொண்டராக கடமையாற்றிய பொழுது இந்த படுகொலைகள் அவரை உருக்கியது. அதைத் தொடர்ந்தால் ஏஎஸ்பி சந்திரசேகரா ஜீப் மீது வெடிகுண்டை வீச்சு தாக்குதல் நடத்த முயற்சிப்பட்டார். அதே போல் யாழ்ப்பாண மாநகர மேயராக இருந்த அல்பரத் துரைப்பாவை வெடிகுண்டு காரணம் தவிர்க்க முற்பட்டார். இவ்வாறு பல தடவைகள் கைது செய்யப்படுவதாக இருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு செல்ல முற்பட்ட பொழுது அவர் ஏமாற்றப்பட்டு அந்த பணத்தை தடுத்து வேண்டிவிட்டு மயில்டியை சேர்ந்த ஒரு அன்பர் ஏமாற்றப்பட்ட நிலைமையிலே தான் அவர் கொல்லப்படுவதற்கு ஒருவர் முன்னர் எங்களை வேலுடத்துறையில் சந்தித்து தனக்கு நேர்ந்த ஹெரியை சொல்லி நான் அப்படியாவது இந்தியா போகின்றேன் நாங்கள் சொன்னோம், நாங்கள் வேலுடத்துறையில் கடத்தல் படகுகள் மூலம் உங்களை அனுப்பி வைக்கிறோம். கடத்தல் படகுகளுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. யாரிடமும் கட்டணம் அறவிட மாட்டார்கள். ஒரு சின்ன கைப்பாசல் என்று சொல்வார், அதை எடுத்துகிட்டு போக முடியும். பெரிய பாசல் அது பணம் கட்ட வேண்டும். இல்லை அவர் தான் தனியாக போகின்றேன் சொல்லி பிடிவாதமாக இருந்த பொழுதுதான் அவரை தங்க வைத்து உணவு எடுத்து கொடுத்து அனுப்பி வைத்தோம். ஆனால் ஒரு வாரத்தில் அவர் செயலடைந்து வீரமரணம் அடைந்தார் என்ற செய்தி கிடைத்தது. இவ்வாறு ஒரு அப்பற்ற போராட்ட உணர்வு மிக்க தியாகி இழப்பு ஒரு பெரிய பாரிய இழப்பாகும். முதலாவது நாள் அவர் இறந்து 5ஆம் தேதியே இறந்தார் என்றால் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மரணக்கிரிகள் நடைபெற்று சுமார் 200-300 பேராக கலந்து கொண்டிருப்போம். ஆனால் 7ஆம் தேதி நடைபெற்ற மரணக்கிரியின் பொழுது பல 10,000 கணக்கிலே மக்கள் கலந்து கொண்டார்கள். முதல் தடவையாக பெண்கள் மயானத்துக்கு வந்து திரண்ட ஒரு சம்பவமாக அதை பார்க்க முடியும். அவருடைய அந்த சவப்பட்டியை காருக்கு மேலே செங்குத்தாக தலைவர்கள் அவர்களையும் ஐயா சிவசபையா நவரத்னம் போன்றவர்கள் தூக்கி பிடித்து மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த இறுதிக்கிரிகள் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதே போல தந்தை செல்வா அவர்கள் தியாகி சிவகுமாரனுடைய முதலாவது ஆண்டு சிலை திறப்பு விழாவிலே கலந்து கொண்டார். அண்மையிலே அமெரிக்காவிலே காலமான முத்துக்குமார் சாமி அவர்கள் தம்பித்துறை நீதவான் ஓய்வு பெற்ற நீதவான் அந்த சிலையை திறந்து வைத்தார். காசியான் தலைமையில் அது நடைபெற்றது. 75ஆம் ஆண்டிலே பல 10,000 கணக்கிலே மக்கள் கலந்து கொண்ட ஒரு புரட்சிகரமான சிறப்புலாக இருந்தது. இது 4வது சிலை. உடைக்க இளவம் என்பதை போல தியாகி சிவகுமாரனுடைய சிலையாக என்று எழுந்து நிற்கின்றான். அவருடைய அந்த உயர்ந்த லட்சியமும் ஒரு பண்பு இன்றைக்கு வரை இந்த நிலைமைக்கு வைத்திருக்கிறது. முதலாவது உயிர் தியாகமாக தமிழீழ விடுதலை போராட்டத்திலே தியாகி பொன் சிவகுமாரனுடைய சரித்திரம். தந்தையார் ஒன்றுக்கும் தாயார் அன்னலட்சுமிக்கு பிறந்த தியாகி சிவகுமாரன் ஒரு வரலாற்றிலே ஒரு மைல் கல், ஒரு திருப்பு முறை என்று கூற முடியும். அவருடைய நினைவு நாளை நாங்கள் தொடர்ந்து போற்றி பேணி பாதுகாத்து அதை கட்சி பேதங்கள் இயக்க பேதம் இல்லாமல் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேணவா. அதை எதிர்கால சந்ததி கடைபிடிப்பதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு ஒரு எங்களுடைய விடுதலை உணர்வுகளை வரலாறுகளை ஊட்டி செல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.